ஏன்னா இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும். வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன். பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு. நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி சரி, தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்ப வேற அப்புறமா நான் பேசிக்கிறேன். அதான் அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கொடு. சிவா, நீதான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலர். நீதான் இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யறீங்களோ அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அதுவும் நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரானீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார்.